3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியுள்ளது. இன்றைய அவை நடவடிக்கைகள் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இன்றைய அலுவல் நிகழ்வுகள் தொடர்பான தகவல்கள் என்ன? 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீண்டும் கூடியிருக்கிறது. இன்றைய தினம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு கேள்வி நேரத்தோடு பேரவை தொடங்கியிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரம் தொடங்கும். அந்த நேரமில்லா நேரத்தில் அதிமுக, பாஜக தரப்புல பல்வேறு விஷயங்களை அவைக்கு கொண்டு வர முடிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பா பாஜக தரப்புல பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகளில் தரமான உணவு வழங்குவதை உறுதி செய்வது தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராரு. இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது துறை சார்ந்த அமைச்சர் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் பதிலளித்து பேச இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் நேரமில்லா நேரத்தில் சில விவாதங்களை, சில பிரச்சனைகளை கிளப்ப திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா திருச்சி மாவட்டம் உறையூர்ல 3 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா கழிவு நீர்ல குடிநீர் கலந்த காரணமாக தான் அந்த உயிரிழப்பு நடந்தது அப்படின்னு பொதுமக்கள் தரப்புல ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அரசனுடைய விளக்கம் என்ன அப்படின்லாம் அரசிடம் கேட்பதற்காக எதிர்க்கட்சியான அதிமுக இந்த விஷயத்தை இன்றைய பேரவையில் எழுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்க பெற்றிருக்கு. இப்படியாக நேரமில்லா நேரம் அப்படிங்கிறது இருக்கும். நேரமில்லா நேரம் முடிந்ததற்கு பிறகு மருத்துவம் மற்றும் மக்கள் வாழ்வுத்துறை மீதான விவாதம் ஆரம்பிக்கும். இந்த விவாதத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் 6 எம்எல்ஏக்கள் பேசுவார்கள். எம்எல்ஏக்களுடைய கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சரான மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளிப்பார். பதிலுரைக்கு பிறகு துறை சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளையும் மா சுப்பிரமணியன் வெளியிட இருக்கிறார். இதுதான் இன்றைய பேரவையின் அலுவல் நிகழ்வுகளாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன்.